வணக்கம். இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பு தமிழகத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஓபிசி மக்கள் உரிமை கட்சி, ஆங்கிலத்தில் பார்ட்டி ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் ஓபிசிஸ் என்ற புதிய கட்சியின் துவக்கத்தை அறிவிக்கிறோம். இந்திய துணைக்கண்டத்தில் ஓபிசி மக்களின் உரிமைக்காக இதுவரை எந்த ஒரு அரசியல் அமைப்பும் கிடையாது. ஆக ஒவ்வொரு தனி மனிதன், அவர்கள் குடும்பம், சமுதாயம், இவர்களின் ஜீவாதார பிரச்சனை கல்வி, வேலை வாய்ப்பு, சமுதாய மேம்பாடு, பாதுகாப்பு ஆகியவை. இந்த ஜீவாதார பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு இதில் இந்திய அரசியல் சாசனம் ஓபிசி மக்களுக்கு கொடுத்த உரிமைகளை, வாக்குறுதிகளை, அடிப்படை உரிமைகளை பெற்றெடுத்தே தீர்வது என்ற ஓர் உறுதியுடன் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இதுவாகும். இதுவரை பல அரசியல் கட்சிகள் இருந்த போதும் அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் மக்களின் அடிப்படை ஜீவாதார பிரச்சனையான கல்வியை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் தரமான கல்வியை பற்றியோ, அந்த தரமான கல்வி மூலம் பெறக்கூடிய அறிவு, அந்த அறிவு அந்த வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயன்படக்கூடிய அறிவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியோ அக்கறை கொள்ளவில்லை. அதேபோல் வேலை வாய்ப்புகளை பற்றி பேசுகிறார்களே ஒழிய அந்த வேலை வாய்ப்புகள் நிரந்தரமானதாகவும், அந்த வேலை வாய்ப்புகள் அவர்களுடைய குடும்ப நிலையை, குடும்ப அங்கீகாரத்தை உயர்த்தக்கூடியதாகவும் இல்லை. அடுத்தபடியாக பாதுகாப்பு என்பது இன்று பெண்களிலிருந்து சாதாரண மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இதுவரை ஆண்ட ஆளும் கட்சிகள் இந்திய அரசியல் சாசனம் அவர்களுக்கு இட்ட கட்டளையை மீறினார்கள். அவர்களுக்கு இட்ட கட்டளையை, இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி கவலைப்படவில்லை. ஆக எங்களது இயக்கம் முழுக்க முழுக்க தனிமனிதன், குடும்பம், அவர்களுடைய உற்றார் உறவினர், சமுதாயம், அவர்களின் தரமான கல்வி, தரமான கல்வி மூலம் பெறக்கூடிய அறிவு, அந்த அறிவு மூலம் பெறக்கூடிய வேலை வாய்ப்புகள், அவற்றின் மூலம் அந்த குடும்பமும் இந்த நாடும் பெறக்கூடிய பல நன்மைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியதாகும். நாங்கள் ஏற்கனவே கடந்த 5 வருடங்களாக சொசைட்டி ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் மற்றும் ஓபிசி ரைட்ஸ் ஆகிய இயக்கங்கள் மூலம் இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடி வருகிறோம். எங்களது obcrights.org என்ற சமூக வலைத்தளம் மற்றும் எங்களது சமூக ஊடகங்கள் ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் இளைஞர்கள் மேல் பயன்படுத்தி வருகிறார்கள். எங்களது ஓபிசி மக்கள் மையத்தை ஒவ்வொரு நாளும் 500க்கும் மேற்பட்டவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆக மக்கள் இவ்வளவை பயன்படுத்தினாலும் எங்களது ஓபிசி உரிமைகளை கட்சி தலைவர்களிடம் பலமுறை சென்று வலியுறுத்தியும், முதல்வர் உட்பட்ட தலைவர்களை வலியுறுத்தியும், யாரும் அதை பற்றி புரிந்து கொள்ளவோ அல்லது அதை பற்றி அக்கறை எடுக்கவோ இல்லை. அதன் காரணமாகத்தான் ஒரு சேவை இயக்கமாக ஓபிசி ரைட்ஸ் SFRBC என்று இயக்கமாக நாங்கள் நடத்தி வந்த இயக்கங்கள் அப்படியே இருந்தாலும் அரசியல் செயல்பாடு, அரசியலில் ஒரு பவர், அரசியலில் ஒரு முக்கியத்துவம் ஆகியவை இல்லை என்றால் மக்களுக்கு விரிவானது ஒரு நன்மையை செய்ய முடியாது. இந்த நாட்டில் எம்எல்ஏவிலிருந்து, எம்பியிலிருந்து, மந்திரி வரை பதவி ஏற்கும் போது ஒவ்வொருவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் மாறா பற்று கொண்டும் அதன்படி நடப்பேன் என்றெல்லாம் உறுதி ஏற்கிறார்கள். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14, 15, 16, 38, 41, 340 ஆகிய பல்வேறு சரத்துக்களின் மேல்
இந்த சரத்துக்கள் படி அவர்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் இடப்பட்ட கட்டளை, குறிப்பாக ஓபிசி மக்களுக்கு, எஸ்சிபிசி சோசியலி எஜுகேஷனல் பேக்வர்ட் கிளாஸஸ் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட மேம்பாட்டு நிலை, கல்வி, வேலைவாய்ப்புகள் எதையும் தரவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை 90% மேல் மக்கள் அப்படியேதான் இருக்கிறார்கள். எந்த தரவுகளின் அடிப்படையில், ஆணையங்களின் அடிப்படையில் 256 சமுதாய மக்களை பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் என்று பட்டியலிட்டனர். ஆனால் அந்த மக்களின் குடும்பங்களை, அந்த மக்களின் இளைஞர்களை, குழந்தைகளை யாரும் கவனிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஆண்டவர்களும் சரி, ஆட்சி பிரிவுகளும் சரி, அவர்கள் குடும்பங்களை சிறப்பாக கவனித்துக் கொள்கிறார்கள். எங்கள் மக்களுக்கு இத்தகைய ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலை, அவர்களின் பின்தள்ளப்பட்ட நிலையை மேம்படுத்துவதற்காகவே இந்த பார்ட்டி ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் ஓபிசியை நாங்கள் தொடங்குகிறோம். நன்றி. ஐயா, ஒரு இயக்கமா இருந்து இன்னைக்கு அரசியல் கட்சியா மாறி இருக்கீங்க. தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த முடிவா, இல்ல எதை நோக்கி கட்சியா மாற வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இந்த கட்சி இயக்கங்களின் என்ன சொன்னீங்க? ஓபிசி இயக்கமா இருந்தீங்க. இயக்கமா இருந்து இன்னைக்கு அரசியல் கட்சியா மாறி இருக்கீங்க அப்படின்னும் பொழுது தேர்தலில் போட்டியிட போகிறீர்களா, அல்லது எதனால இந்த மாற்றம் எதனால ஏற்பட்டது? நிச்சயமாக அரசியல் கட்சியான பிறகு பதவி, பணவெறி எதுவும் இன்றி சமுதாய சமர்ப்பணத்துடன், சமுதாய கண்ணோக்குடன் நாங்கள் அரசியலில் புகுந்துள்ளோம், களம் காண்கிறோம். நிச்சயமாக இந்த தேர்தலில், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களது இயக்கத்தை சேர்ந்த பல்வேறு சமூகங்கள் பல்வேறு இடங்களில் போட்டியிடுகிறார்கள். ஓபிசி இயக்கமாக நீங்க செயல்படும் பொழுது சிறு சிறு அளவுல பெரிய அரசியல் கட்சிகள் 50க்கும் மேற்பட்டவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சது. இப்ப அந்த ஆதரவு தொடரும்னு நினைக்கிறேன். எந்த அரசியல் கட்சியின் ஆதரவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்க போய் பலமுறை அவர்களிடம் வலியுறுத்தி சொன்னோம், அப்பா இந்த பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி எல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், முத்தரையர்ல 21 பிரிவினர் இருக்கிறார்கள். அவர்களை ஒன்றாக இணைத்து கடந்த 1996 செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு அரசாணை பிறப்பித்தார்கள். அந்த அரசாணை இன்று வரை செயல்படவில்லை. சீர்மரபினர், டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி, டினோட்டிஃபைட் ட்ரைப் என்று 2 சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதில் டினோட்டிஃபைட் ட்ரைப்னு இருந்தால் தான் அவங்களுக்கு எல்லாவித மத்திய அரசின் சலுகைகளையும் கிடைக்கும். இது சீஃப் மினிஸ்டரிடம் சொன்னோம். சீஃப் மினிஸ்டர் நான் எல்லாம் பண்ணிட்டேன்னு அவங்க சீஃப் மினிஸ்டர் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை. இல்லை, அரசியல் கட்சிகள் இல்லைனாலும் இந்த நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இயக்கங்கள் உங்களுக்கு ஆதரவு தந்தாங்க. ஜாதி ரீதியான இயக்கங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு வந்துச்சு. ஜாதி ரீதியான இயக்கங்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் குறைந்தது 10க்கு மேற்பட்ட இயக்கங்கள் இருக்கின்றன. எங்களது இயக்கத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பிரிவு சமுதாய பற்றோடு, சமுதாய சமர்ப்பணத்துடன் இருக்கிறார்களோ, அரசியல் கட்சிகளில் பொறுப்பு வகிக்கவில்லையோ, அவர்களை மட்டும் இணைத்துத்தான் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், எந்த பிரச்சனை சொல்லிட்டு கேள்வி கேட்டது. ஐயா பேசுறீங்களா? வேல்டு பிரின்ஸ் ஐயா, வேல்டு பிரின்ஸ்ல இருந்து பேசுறேன். இப்போ நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் 10.5% இடஒதுக்கீடு ஒரு முக்கியமான ஒரு வலியுறுத்தலாக இருந்தது. ஆனா இப்போ அது பற்றிய பேச்சு இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் வலியுறுத்தினாங்க. இல்ல, இருந்தாலும் கூட அந்த கொள்கைக்கு நீங்க மாறுபடுறீங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னமும் அவசியம் அப்படின்னு வலியுறுத்தி. ஜாதிவாரி கணக்கெடுப்பு மிக மிக அவசியம். அரசியல் சட்டப்பிரிவு 340 பிரிவுப்படி ஒவ்வொரு 10 வருடமும் ஜாதிவாரி கணக்கெடுத்து எந்தெந்த சமூகங்கள் இடஒதுக்கீட்டால் பயன் பெற்றனவோ அவர்களை பின்னுக்கு தள்ளி பயன்பெறாத சமூகங்கள் முன்னுக்கு வர வேண்டும். இது அரசியல் சட்டப்பிரிவு 340, 342A ஆகியவற்றில் கட்டாயம். ஆனால் அதை இவங்க யாரும் செய்யல. அப்படி உண்மையா செஞ்சாதான் உங்களுக்கு ஈக்குவாலிட்டி, சமூக நிலை, அதாவது எல்லோருக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே இப்ப எண்ணல. மத்திய அரசுல பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு 51 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு 41 வருஷம் கழிச்சு தான் இடஒதுக்கீடே தந்தாங்க. 1951 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், 1992 தந்தாங்க. அதுல ஓஎம்னு அந்த ஆர்டர் பிறப்பிக்கிறதுக்கு மறுபடியும் 1 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 41 அல்லது 42 வருஷம் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியும் இந்த 32 வருஷமா அந்த லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணவே இல்லை.
தமிழகத்தை பொறுத்தவரை இதே கதை தான். 1992 பிசி எம்பிசின்னு பிரிச்சாங்க. அதுக்கு பின்னாடி இந்த லிஸ்ட்ல உண்மையாக பாதிக்கப்பட்ட சமூகங்கள் யார் யார் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு வாய்ப்பு தர எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஒரு கண்ணாடி. யார் பசியோடு இருக்கிறார்கள், யார் பின்னாடி இருக்கிறாங்கன்னு தெரியாம எப்படி உங்களுக்கு சலுகை கொடுக்க முடியும்? முஸ்தபா, இப்போ நீங்கள் கட்சி அப்படின்னு தோணுது தாமதமாக ஆரம்பிச்சிட்டதா நினைக்கிறீங்களா? ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை நீங்கள் தேர்தலில் போட்டியிடுவதானாலும் உங்களுடைய சின்னங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு உங்களை மேல்தட்டு மக்களுக்கும் படித்தவர்களுக்கும் உங்களை நன்கு தெரியும். ஆனால் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகளுக்கு உங்களை தெரியாது. அப்படின்னும் பொழுது கட்சியுடைய பேர் எப்படி போய் ரீச் ஆகும், எப்படி நீங்கள் வாக்குகளாக அதை மாற்ற முடியும்? அதை நிச்சயமாக அது கடினமான ஒரு முயற்சி தான். நாங்கள் நிச்சயம் இங்கே இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் எங்களோட கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு ஓபிசி மக்களுக்கு ஏதாவது செய்வாங்கன்னு நினச்சோம். ஆனால் எதுவும் செய்யலை. அதனால 2025 ஏப்ரல்லையே இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அறிவித்தோம். ஆனால் இந்திய தேர்தல் ஆணையமும் எங்களை ரொம்ப சோதிச்சிருச்சு. ஏன்னா ஓபிசி ரைட்ஸ் அப்படின்னு ஒரு கட்சி இந்தியாவில் இல்லை. ஓபிசிங்கிறது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் கம்யூனிட்டி அல்ல, அது இந்திய அரசியல் சட்டத்திலேயே எஸ்சிபிசி சோசியல் எஜுகேஷனல் பேக்வர்ட் கிளாஸஸ்னு தான் அரசியல் சாசனமே சொல்றான். இதெல்லாம் அவங்களும் புரிஞ்சுக்கல. ஸோ இதுக்காக நாங்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் 3 ரிட் மனுக்கள், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ரிட்டு போட்டு 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 கடைசியா ஒரு கண்டெம்ட்டும் போட்டு அதுக்கு பின்னாடி ஏப்ரல்ல நாங்கள் அதை அப்ளிகேஷன் ஃபுல்லாக கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ மார்ச் 12 தான் பர்சனல் இன்டர்வியூ நடத்தி 13ஆம் தேதி இதை பதிவு செய்துள்ளார்கள். இனி இந்த வார இறுதிக்குள் சின்னம் ஒதுக்கப்பட்டு விடும், காமன் சின்னம். ஒருவேளை திமுக கூட்டணியிலோ அல்லது அதிமுக கூட்டணியோ உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் உறுதி தந்தா நீங்க ஆதரவு அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கட்சிகள் எங்களுடைய ஒப்பந்தத்தை, ஏன்னா 17 தடவை சட்டமன்ற தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த 17 தடவையும் எல்லாம் உறுதி தந்தாங்க, ஒன்றும் பண்ணலை. இப்போ ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் கையெழுத்திட்டு அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் கூட்டுகின்ற ஒரு பெரிய மாநாட்டில் இந்த மாதிரி ஓபிசிகளுக்கு ஸ்காலர்ஷிப்பு எல்லாமே கான்ட்ராக்ட் லேபராக கொண்டு போக மாட்டோம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த லிஸ்டெல்லாம் ரிவைஸ் பண்ணுவோம், இந்த காலகட்டத்துக்குள்ள ரிவைஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல எல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா, ஏன்னா தனிப்பட்ட கண்டிஷன் எதுவும் இல்லை, இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்கள் என்றால் நிச்சயமாக எங்களது கூட்டு கமிட்டியை கூட்டி முடிவெடுப்போம். அதாவதுங்க, பிசி எம்பிசி இந்த ரெண்டுமே இப்போ இந்த 50% வழக்கு 69% கொடுத்ததுக்காக உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது. அதே ஹேங்கிங்ல தான் இருக்குது. அதாவது எந்த சூழ்நிலையில் வித்ட்ரா பண்ணப்படும் இருக்குது. அதனால நாங்க போய் எந்த மக்களோட உரிமையும் பறிக்க விரும்பல. நாங்க என்ன சொல்றோம், கணக்கெடுங்க, யார் யாரெல்லாம் இடஒதுக்கீட்டில் பயன்படவில்லையோ அவங்களுக்கு வாய்ப்பு. ஏன்னா 26 சமூகம் நீ ஒரு சீட்டு கூட, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கூட இல்லாம இருக்காங்க 26 சமூகம். ஆக நீங்க அதையெல்லாம் கணக்கெடுத்து யாருக்கு, அது எந்த சமூகமா இருந்தாலும் சரி, யாருக்கு இது வரைக்கும் எதுவும் கிடைக்கலையோ, யார் மிக குறைவான அளவில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் சொல்றோம். அது எந்த சமூகமா இருந்தாலும் இல்ல. எப்பவுமே அரசியலமைப்பு சாசனம் இருக்கிற அளவுகோல் உயர்கல்வி, அரசு நிர்வாகத்தில் பங்கு, சமுதாய நிலை, இந்த 3 தான் பராமீட்டர். அது போக 11 பராமீட்டர் ஹவுஸ் ஹோல்டுமாங்க. ஹவுஸ் ஹோல்டு கான்கிரீட்டா, பாத்திரம், பண்டம், படிச்சிருக்காங்களா, என்ன படிச்சிருக்கிறாங்க, ஸ்டார்ட் வித் ஹவுஸ் ஹோல்டில் ஆரம்பிப்பாங்க அந்த 11 பாராமீட்டர்ஸ். அதுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது எந்த ஜாதி எத்தனை பேர் இருக்கான்னு அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஜாதியும் என்ன நிலையில் இருக்கிறாங்க, கல்வி, அரசு நிர்வாகத்தில் பங்கு, அவங்களோட பொருளாதாரம், சமுதாய நிலை, அதை வச்சு தான். ஆமா, கண்டிப்பா ஜாதிவாரி கணக்கெடுப்புல மினிமம் 11 பராமீட்டர் இஸ் அ மஸ்ட்ங்க. ஐயா, இப்ப தனித்து போட்டியிடுவார் தான் எல்லா தொகுதியிலையும் போட்டியிட போறீங்களா, இல்ல தேர்ந்தெடுத்திருக்கீங்களா தொகுதியில? அது இப்போ இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். எங்க சமுதாய தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி எந்தெந்த தொகுதிகளில் நாங்க அந்த லிபர்ட்டி அந்த சமுதாயங்களுக்கே கொடுத்துட்டோம். ஒவ்வொரு சமுதாயமும் குறைந்தது ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று அந்தந்த சமுதாயங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கிறோம். அந்த சமுதாய தலைவர்கள் இந்த தொகுதியில எங்க வேட்பாளர்கள் நிற்பாங்க,
அப்படின்னு முடிவு பண்ணி சொன்னா அவங்க நிற்பாங்க. எங்களுக்கு இன்னும் 2 நாள்ல சின்னமும் வந்துடும். அந்த சமுதாயத்துடன் மற்ற பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட அல்லது ஓபிசி சமுதாயங்களைச் சேர்ந்தவர்கள் இணைந்து வேலை செய்வார்கள். அந்த வழக்கு நாங்களும் ஒரு பார்ட்டி அந்த வழக்குல. அதுக்காக நான் இந்த 4 நாள் 5 நாளைக்கு 11ஆம் தேதி தீர்ப்பு நான் டெல்லியில் இருந்தேன். ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் சொல்றாங்களே ஒழிய ஓபிசிகளுக்குன்னு உண்மையான இதுல இடபிள்யூஸ்ல நாங்களும் பார்ட்டியா இருந்தோம், ரெவ்யூலையும் பார்ட்டியா இருந்தோம். இப்ப கிரீமி லேயர் அதுலயும் நாங்க ஒரு பார்ட்டி. 300க்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு ஆல் இண்டியா சர்வீஸ்ல ஒரு அநீதி இழைக்கப்பட்டது. அந்த வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏ கிளாஸ் பி கிளாஸ் அரசு பதவிகளில் ஏ கிளாஸ் ஆல் இண்டியா சர்வீஸ் குரூப் அண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்க கிரீமி லேயர்ல வர்றாங்க. ஆனா பொதுத்துறை நிறுவனங்கள் எல்ஐசி, பேங்க்ஸ், பொதுத்துறை என்எல்சி, அந்த ரோஹித்ங்கிற ஒரு தம்பி அவர் என்எல்சி இருக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ். இந்த என்எல்சி இந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்கன்னா 93 ஆஃபீஸ் மேனுவல் ஓஎம்ல ஈக்குவலண்ட் டு ஏ அண்ட் பி கிரேட் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஈக்குவலண்ட்னா எந்த பதவிக்கு யார் ஈக்குவலண்ட்ங்கிறத நிர்ணயம் பண்ணல. அதுதான் கொஸ்டின் மெயினா. இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புல மிக முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, தனியார் சம்பளம் என்பது ஒரு குடும்பத்தின் தனிநபரின் ஸ்டேட்டஸை நிர்ணயிக்காது. ஸ்டேட்டஸ் இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் தி சேலரி, குவாண்டம் ஆஃப் சேலரி. இது பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்கள். அதனால அந்த ஏறத்தாழ 300 சிறுவான பேருக்கும் இப்ப சூப்பர் நியூமரி போஸ்ட். இது 2014 இருந்து இந்த பிரச்சனை இருக்கு. நாங்க இதை 2022 கையெடுத்தோம். டிஓபிடிக்கெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணோம். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல நாங்களும் இம்ப்ளீட் ஆனோம். இதுல பிரைவேட் வர்ற, அதாவது ஒரு ஐடி கம்பெனில அவன் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா அது என்னோட ஸ்டேட்டஸ் இல்லை. எப்போ ஸ்டேட்டஸ்? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு குரூப் அண்ட் டெப்டி கலெக்டர், நிரந்தர அரசு நிர்வாகத்தில் பங்கு. அதைத்தான் எடுத்துக்கணுங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டினோட விளக்கம். இல்ல, அரசு பணியில் இல்லாதவர்களுக்கு கிரீமி லேயர்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேரண்ட்ஸ் என்ன சம்பளம் வாங்கினாலும் தே வில் கெட் ஓபிசி, அதாவது மத்திய அரசில் ஓபிசி இடஒதுக்கீட்டில் அவர்களுக்கு கிடைக்கும். இதை விட கொடுமை என்னன்னா, நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும், மத்திய அரசுல முதல்ல என்ன பண்ணாங்கன்னா 127 பேர் எடுத்தாங்கன்னு வைங்களேன். அந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டி ஓப்பன் கோட்டால இருக்கிறவனையும் தூக்கி இதில் போட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ ஓப்பன் கோட்டாக்காரனுக்கு ஆட்டோமேட்டிக்கா 50% கிடைச்சு. இதெல்லாம் நாங்க போராடித்தான் நம்ம ஹை கோர்ட்லயும் சொல்லி சுப்ரீம் கோர்ட்லயும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நோ அது கிடையாது. ஓப்பன் கோட்டால எல்லா சமூகம், எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லா சமூகம் மெரிட் படி நீ அடுக்கு. அது முடிஞ்ச பின்னாடி கோட்டாக்கு வா. அதுக்கு முடிஞ்ச பின்னாடி தான் கோட்டாவில் எடுக்கணும். இதெல்லாம் இது எல்லாமே தீர்ப்பு வாங்கி தந்திருக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம அரசியல்வாதிகளுக்கு இதை பத்தியெல்லாம் அக்கறை கிடையாது. நான் குற்றம் சாட்டுகிறேன் எல்லாத்தையும், நான் கட்சியெல்லாம் சொல்ல விரும்பல. இந்த 50 வருடங்களாக 27% 1951 முதல் 93 வரை 42 வருடங்களாக ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கிடையாது. கூட்டணியில் இருந்தார்கள், கூட்டாட்சியில் இருந்தார்கள், யாரும் இதை பற்றி கேட்கவில்லை. 93 இருந்து 2026 33 வருடங்களாக இன்னும் 19% தான் கொடுத்திருக்காங்க, 8% கொடுக்கல. அதுக்குள்ள இடபிள்யூஎஸ் போயிட்டாங்க. இடபிள்யூஎஸ் முன்னேறிய சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்னு போயிட்டாங்க. அவங்களுக்கு பட்டியலின மக்களை விட கட் ஆஃப் குறைவா இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆக உங்களுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கறது தயவு செஞ்சு ஒரு ஊடகத்திலேயாவது போடணும்னு உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். 93ல ஆபீஷியல் மேனுவல் ஃபார் 27 இஷ்யூ பண்ணா 95ல தான் ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த 27 கோட்டால வந்தான். அப்போ அவன் எல்லாம் இன்னி ஜூனியர் ஆபீசரா தான் இருக்கிறாங்க. பட் அந்த 51ல இருந்து 44 வருஷம் வந்தவங்க தான் இன்னைக்கு கேபினெட் செக்ரட்டரிகளாகவும் அடிஷனல் செக்ரட்டரிகளாகவும் மத்திய அரசு பணியில் இருக்கிறாங்க. அவங்கனாலதான் இந்த இடபிள்யூஎஸ். நான் ரோட்ல நின்று போராடிட்டு இருக்கிறேன், கஷ்டப்படுறேன், ஆர்ப்பாட்டம் பண்றேன், உண்ணாவிரதம் இருக்கிறேன். என்னுடைய கோரிக்கையை கவனிக்க, என்னுடைய என்றால் எங்கள் மக்கள் ஓபிசி மக்களுடைய கோரிக்கையை கவனிக்க ஆள் இல்லை.
போராடாதவருக்கு செகண்டரி கிரேட், அதாவது செகண்டரி டேட்டா என்பார்கள். மேஜர் சிவானுக் என்பவருடைய அவர் உட்கார்ந்துட்டு எழுதின ரிப்போர்ட்டை வச்சு 10% கொடுத்திருக்கிறாங்க. ஆக மேலையெல்லாம் அவங்க உயர் முன்னேறிய சமூகத்தினர் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் என்னுடைய பட்டியலின சகோதரர்களுக்கு 131 மலைவாழ் மக்கள் பட்டியலின சகோதரர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்க பாராளுமன்றத்தில் 131 எம்எல்ஏ எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஓபிசி மக்களுக்காக வாய் திறக்க எவரும் இல்லை. இடபிள்யூஎஸ் கொண்டு வரும்போது 2 எம்பி தான், ஒவைசி ஃப்ரம் ஹைதராபாத் அண்ட் அனதர் எம்பி ஃப்ரம் பீகார். இதை தவிர யாரும் வாய் திறக்கல. இங்கே 10.5 இடஒதுக்கீடு கொடுக்கும் போது கொடுங்க, அவர்களும் என் சகோதர சமூகத்தில் தான் வன்னியரும். ஆனா நீங்க ஜாதி வாரி கணக்கெடுத்து உண்மையான நிலைமையை எடுத்து அதுக்கு பின்னாடி கொடுங்கன்னு சொல்றக்கு பேசுற கூட இந்த சட்டமன்றத்தில் யாரும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆகவே இந்த அரசியலமைப்பு எங்களை பொறுத்தவரை எங்கள் மக்களின் வாழ்வாதாரத்திற்காக அமைக்கப்பட்டது. வெற்றி வாய்ப்பை பற்றி பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுவன் தான் வெற்றி வாய்ப்பை பற்றி கவலைப்பட வேண்டும். நாங்கள் இந்த விழிப்புணர்வை, ஓபிசி மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை, அவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதுதான் எங்களது குறிக்கோளை ஒழிய நாம ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகணும், அதையெல்லாம் நம்ம நாட்டினோட அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னா, அண்டா கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், கொலுசு கொடுக்கணும், விளம்பரங்கள் கொடுக்கணும், மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டை வச்சு ஒரு கட்சி 3 மார்க்கெட்டிங் ஏஜென்ட், இன்னொருத்தர் 2 யாரும் அவங்க என்ன இந்த மக்களுக்காக செய்திருக்கிறோம், உங்க ஊர்ல 500 பசங்கள்ல 400 பேர் குவாலிட்டி எஜுகேஷன் தந்திருக்கிறோம், 300 பேருக்கு ஜாப் வந்திருக்குதுன்னு அதை சொல்லி கேட்கறதற்கு அவங்களுக்கு அருகதை இல்லை. அப்படி மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டும் அண்டாவும் பணமும் அரசு கஜானாவிலிருந்து இலவசமும் கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ண போறோங்க? எம்எல்ஏ எம்பியா ரொம்ப நான் போய் சம்பாதிக்கணும் இருக்கிறவன் இருக்கணும். எங்களுடைய முழு நோக்கமும் பர்ஃபெக்ட் விஷன், எங்க மக்கள் தரமான கல்வியை பெற வேண்டும். ஏன்னா நீங்க தேசிய தரவரிசை பட்டியலில் பார்த்தால் இன்று அண்ணா யூனிவர்சிட்டி 29வது ரேங்க்ல இருக்கு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 39வது ரேங்க்ல இருக்குது. பல பள்ளிகளில் கூரைகள் இடிந்து விழுந்து கொண்டிருக்கின்றன. 200க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல பள்ளிகளில் பாம்புகள் வாசம் செய்கின்றன. இதுதான் நிலைமை. நான் இதுல எந்த கட்சியும் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. அதுதான் நம்ம கல்விக்கு கொடுக்கிற போக்கஸ். இன்னும் சொல்ல போனா 2014 முதல் இலவசம் கொடுக்கறோம், 5000 ரூபாய் கொடுக்கறோம், 10,000 ரூபாய் கொடுக்கறோம் சொல்றாங்க. கல்விக்கு போக்கஸ்னா நல்ல வாத்தியார்கள் இருந்திருக்கணும், நல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இருந்திருக்கணும். இன்னும் தொகுப்பு ஊதியத்தில் தான் 10,000க்கு மேற்பட்ட பள்ளி ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். தொகுப்பு ஊதியத்தில் தான் 10,000க்கு மேற்பட்ட அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இருக்கிறான். 25,000 ரூபாய் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு இப்போ ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து போட்டிருக்காங்க எலெக்ஷனுக்கு. எல்லாமே எலெக்ஷன் தானே. வாத்தியார்களுக்கு 10,000 12,500. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை, சென்னை மாநகர பேருந்து இன்னைக்கு தனியார் வசம் போயிடுச்சு. ஸ்டால்வார்ட் என்ற செக்யூரிட்டி சர்வீசஸ் காரங்க 3000 டிரைவர் கண்டக்டர் கொடுத்திருக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்ல இருந்து போக்குவரத்து பணியாளர்ல இருந்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வரை அனைத்தும் தனியார் வசம். எப்படி இங்க இடஒதுக்கீடு கொடுக்க போறாங்க? எப்படி எங்க படிச்சு வந்தோமா? இன்னைக்கு 4 நாளைக்கு முன்னாடி மெட்டா நிறுவனம் 15,000 தகவல் தொழில்நுட்ப ஊழியர்களை வெளியே அனுப்பிவிட்டது. எங்க பசங்களோட எதிர்காலத்தை நினைச்சுதான் இதையெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எங்க கருத்துக்கு ஒத்து போற மாதிரி உடன்பாடு இருந்து அவங்க நாங்க அதுதான் நீங்க வெளியே கொண்டு போகணும். நாங்க போய் உடனே ஒரு பெரிய பெரிய பில்டிங்ல உட்காந்துட்டு அதுக்கு கமிட்டி போட்டு பண்ற அளவுக்கு நாங்க வசதியான ஆள் இல்லை. நாங்களே பிற்படுத்தப்பட்டவர்கள். அவங்க பாவண்டா நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க, எங்களுக்கும் அதாண்டாவது வாடா தம்பின்னு கூப்பிட்டாங்கன்னா நாங்க நிச்சயமா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் எந்த சூழ்நிலையிலும் ஆட்சி புரிந்த ஆள்பவர்களுடன் கூட்டணி என்பது நீங்க சொன்ன மாதிரி அவங்க அக்ரிமெண்ட் போட்டு பிளட்ஜ் பண்ணாங்கன்னா
கூட்டணி கிடையாது. ஓகே, நீங்க வந்து 1.5 வருஷம் இந்தந்த கோரிக்கை 1 வருஷம், அடுத்து இந்த கோரிக்கைக்கு ஒரு 2 வருஷம் அப்படின்னு ஒரு நியாயமான ரேஷனல், ஆங்கிலத்தில் சொல்றேன், ரேஷனல் டைம் கொடுத்து we will definitely accept. பூரா பொய், அத்தனையும் பொய் பிரச்சாரங்கள். அது பண்ணோம் இது பண்ணோம், யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. இப்படிதான் பொய்யா போயிட்டு இருக்குது ஒழியா. சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேட்கிறேன் சார். நீங்க எல்லாம் ஊடகம் எல்லாம மனுஷருக்கு தான் சார். அபலை விதவை, ஆதரவற்ற அபலை விதவை தமிழ்நாட்டில் 1 லட்சம் பேருக்கு மேல் இருக்கிறார்கள். நான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல ஒர்க் பண்ணவேன், என்னோட போர்டு மெம்பரா இருந்திருக்கிறேன், நிர்வாகத்தையும் பார்த்திருக்கிறேன். டெஸ்டிடியூட் விடோ DWS, அதுக்குன்னு ஒரு கோட்டா இருக்கு சார், அதுக்குன்னு ஒரு ஆதரவு சப்போர்ட் இருக்கு சார். ஆனா டெஸ்டிடியூட் விடோக்கு பராமீட்டர் என்ன தெரியுங்களா? அரசு ஆணை இன்னைக்கு வரைக்கும் 4000 ரூபாய்க்கு மேல மாத வருமானம் இருந்தா அவங்க விதவை கிடையாது, அதாவது ஆதரவற்ற விதவை கிடையாது. அது இல்லாம 50,000 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சொத்து இருந்தா அவங்க வந்து விதவை. ஏங்க கக்கூஸ் கட்டுற கூட இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வேணுங்க. 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா ஸ்காலர்ஷிப் கிடையாது. எமது மாணவர்களுக்கு 95 விழுக்காடு ஸ்காலர்ஷிப் கிடையாது. ஒரு பிரைவேட் காலேஜ்ல எந்த கலைக்கல்லூரினா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மினிமம், என்ஜினியரிங் கல்லூரினா ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. அப்ப எங்க பசங்க எல்லாம் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கட்டி எப்படி படிக்க முடியும்? இவ்வளவு இலவசம் தர்றவங்க ஓகே, இந்த நாடு கல்வியில் முன்னேற வேண்டும், அவர்கள் நிரந்தர முன்னேற்றம் வேண்டும்னு அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியிருக்கலாம், பண்ணணும். அதுதான் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட், பண்றதில்லை. இப்படி நான் அடுக்கடுக்காக நிறைய சொல்லலாம், ஆனா உங்க கால நேரம் கருதி அதையெல்லாம் அடுக்கவில்லை. பட் தேர்தலில் பிரச்சாரத்தில் இவை அனைத்தையும் சொல்வோம், எல்லாம் வித் டேட்டாஸ், லெட் தம் ப்ரூவ் இட். இப்போ நான் சொல்றேன், சும்மா இந்த பேனல் 4 பேர் உட்கார்ந்துக்கிட்டு பேசுறாங்க, எல்லாம் நல்ல பசங்க, நல்லா என்ன விவாத மேடையில் செய்கிறார்கள், டேட்டாவோட சொல்லட்டு. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதான் நான் ஏற்கனவே சொன்னது. 1951 to 93 வரைக்கும் என்னப்பா செஞ்சீங்க? கிரீமி லேயர் இன்னைக்கு வியாக்கியானம் வாங்கினால ஏன் நீங்க இது சட்ட பாராளுமன்றத்தில் பேசியிருக்க கூடாதா? சொல்லுங்க. 19% தானே கொடுத்துருக்கிறான், இன்னும் 75 வருஷம் ஆகும். 93ல கொடுத்தத இன்னும் கொடுக்கல, அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சென்ட்ரல் செக்ரட்டேரியட்ல SOவா இருக்கிறவன் இன்னும் SOவாவே இருக்கிறான், OBC. அவன் எல்லாம் ரோட்ல போராடிட்டு இருக்கிறாங்க அந்த மனிதர்கள், அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு வந்து 105வது அரசியல் திருத்த சட்டம் 105 அமெண்ட்மெண்ட் ஆக்ட், மாநிலம் தான் மாநிலத்தின் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? நிறைய சொல்லலாங்க, நான் குறிப்பாவே சொல்றேன். இதுக்கு மேல நிறைய லிஸ்ட் இருக்குது, நான் சொல்றேன் எங்கெங்க எப்படி எப்படி நடந்தது அப்படின்னு. எங்களது தேர்தல் அறிவிப்பு எங்கள் மக்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் தந்த வாக்குறுதிகள், கல்வி, வேலைவாய்ப்பு, சமுதாய மேம்பாடு ஆகியவற்றிற்கும், விவசாயிகள், சிறு தொழில் புரிவோர், சிறு வியாபாரங்கள் செய்வோர் ஆகியவர்களுக்கும், மங்கையர்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு. இதுதான் எங்களோட பிரின்சிபல் டேட்டாங்க, பிரின்சிபல் கோரிக்கை. வீடு வீடுக்கு போய் கர்ம வீரர் காமராஜரை எப்படி அந்த ஒரு கேண்டிடேட் தோற்கடித்தாரோ, பேர் சொல்ல விரும்பல, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர் 1951 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இடஒதுக்கீட்டின் அடித்தளம் 15(4) ஒரு சப்கிளாஸை கொண்டு வந்தவர் காமராஜர். இலவச அடிப்படை கல்வியை கொண்டு வந்தவர் காமராஜர். ஃப்ரீ ஃபுட், அவர் பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னு கொண்டு, அப்படிப்பட்ட மனிதரை காலில் விழுந்து கெஞ்சி தோற்கடித்தார்கள். நாங்கள் இவங்களை தோற்கடிக்கிறனால நிச்சயமா சொல்லலை. நாங்கள் எங்ககிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, நாங்கள் என்ன ஆட்சியில் வந்தோமா, பணம் இருக்கா, ஒவ்வொருத்தரையும் போய் நாங்கள் சொல்ல போகிறோம். அது சில இதெல்லாம் வச்சிருக்கிறோம். நாங்கள் உங்கள் பையன் நல்லா வரணும், உங்கள் இளைஞர்கள் வரணும், நீங்கள் நல்லா வாழணும் அப்படிங்கிறக்காக எந்த கொள்கையை எடுத்துக்கிட்டோமோ அதே OBC மக்கள் உரிமை கட்சின்னு பேர் வச்சு வந்திருக்கிறோம். உங்களுக்கான இது, நீங்க எதுக்கு போடுறதுன்னா அது போடுங்க, இல்லை நாங்கள் இப்படியே 5000 10,000 இலவச கரும்பு வாங்கிட்டு இருப்போம்னா வாங்கிட்டுருங்க, அது உங்களோட விருப்பம், அதில் நாங்கள் சொல்ற பொண்ணு இல்லை. நன்றிங்க.
ஆளுங்கட்சியோட ஆண்ட கட்சியோட குறைய சொல்ல போறது இல்லை. சார் ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி தான் இந்த ஆங்கிள் தான். எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், ஜாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, விவசாயிகள் பொருளுக்கு வந்து உண்மையான சரியான விலை இல்லை. அவங்க அரவை கரும்பு வைக்கிற ஃபேக்டரி பூரா, கோஆபரேட்டிவ் ஃபேக்டரி பூரா மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல 50 வருஷமா அதாவது நெல்லெல்லாம் போட்டையில பிடிச்சி நனைஞ்சு அவன் கஷ்டப்பட்ட பின்னாடி டிபிசிக்கு போனா தான் பாதுகாப்பு தருவாங்களா? இவ்வளவு வசனம் பேசுறவங்க 50 வருஷமா விவசாயி நெல் மூட்டை கொண்டு வந்தோன்னே அதை அடுக்கறக்கு ஒரு ஷெட்டு கூட கிடையாது. ஆச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அந்த குறை இந்த குறையினெல்லாம் அதுக்கு அதிமுக இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்க, நிறைய கட்சி அவங்க வந்து இதுலயே உழண்டுட்டு இருக்கிறாங்க. நாங்க வந்து பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் த லைஃப் அதை பாடுபடுறோம். அதனால ஆளுங்கட்சி எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கும் போது நான் ஏன் ஆளுங்கட்சி மட்டும் இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறதெல்லாம் என் வேலை கிடையாது, எங்க அமைப்பினோட வேலை கிடையாது. என்னங்க ஐயா? அதே மாதிரி எங்க மக்களோட இன்னொரு கோரிக்கை என்னன்னா, வெளிச்சம் டிவில இருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் என் சகோதர மக்கள், பட்டியலின மக்களது கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுல காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த சட்டம் 99 விழுக்காடு தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா ஒரு முன்னேறிய வகுப்பினர் யாரும், ஒரு சைவ முதலியாரோ, ஒரு கம்மவார் நாயுடோ, ஒரு அந்தனரோ அவங்க ரோட்டுக்கு வர்றதில்லை. அவங்க போய் ஃபீல்டில் வேலை செய்யறதில்லை. வேலை செய்யறதெல்லாம் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். உண்ண உணவு தருவம் விவசாயி, உடுக்க உடையை தருவம் நெசவாளி, இருக்க இருப்பிடத்தை தருவன் கட்டட தொழிலாளி, தச்சர், கம்மர் போன்றவை. இதுதான் ஓபிசி. எங்க மக்கள் தான் இதுல நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதுல அந்த எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த சட்டத்தையே எடுத்துடணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லல. அந்த சட்டம் திருத்தப்பட்டு உண்மையான அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவம் கிடைக்கிறக்கும் இதுக்கும் எந்த விதமான எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவது தடுக்கப்பட வேண்டும். அந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்பது எங்களது ஒரு முக்கியமான கோரிக்கை. ஏன்னா ஃபீல்டில் சஃபர் ஆகிறது நாங்க தான். நன்றிங்க.